அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம அருள்வாக்கம்மா நமக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைக்கு 3 நாட்களில் தீர்வு கிடைப்பதற்கு எலும்புச்சம்பழ பரிகாரம் தான் சொல்லியிருக்காங்க. கடன் இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்கறதுக்காக கடன், வாகன கடன், கல்வி கடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகைகளிலும் கடன் அப்படிங்கிறது நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இல்லையா? அந்த கடன் நிச்சயமாக நமக்கு தீர்ந்து செல்வ செழிப்போடு நாம் வாழணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை உங்கள் இல்லங்களில் இருந்தபடி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய அருள்வாக்கம்மா காளி மாதாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது, நம்மளை நிம்மதியாக சாப்பிடக்கூட விடாது. நைட்டு தூங்கும்போது கூட கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சரியான தூக்கம் வராது. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த கடனை கை நீட்டி நாம் வாங்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக, கெட்ட நேரம் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் தள்ளப்படுறோம். கடனை கை நீட்டி வாங்கிடுறோம். அவசரத்துக்கு கடனை வாங்கும்போது நாம் வட்டி கட்டணும் அப்படிங்கிறது கூட நம்ம நினைவில் இல்லாமல் அந்த கடனை வாங்கிட்டு வட்டி மேலே வட்டி கட்டி அசல் அடைக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். அசலையும் வட்டியையும் சேர்த்து அடைக்கும் அளவிற்கு நமக்கு பணம் வந்தால் மட்டுமே அந்த கடனை நாம் அடைக்க முடியும் இல்லையா? நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் வீண் விரயம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாம் மாட்டிக்கிறோம். இந்த வீண் விரயம் எல்லாம் வராமல் இருப்பதற்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நமக்கு சேமிப்பாக மாறுவதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எலும்புச்சம்பழமாக, புள்ளிகள் இல்லாத எலும்புச்சம்பழமாக கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு மஞ்சள் நிறைந்த தண்ணீரில் அதை நல்லா கழுவிட்டு அந்த பழத்தை ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து வண்ண மலர்கள் இறை படங்களுக்கு சாற்றி விளக்கேற்றி வச்சுட்டு தூப தீபமெல்லாம் காமிச்சிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த எலும்புச்சம்பழத்தை நம்மளோட உள்ளங்கையில் யார் கடன் பட்டிருக்கீங்களோ அவங்க உங்களுடைய உள்ளங்கையில் அந்த பழத்தை வச்சு மனதார உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மனமுருக நம்பிக்கையோடு வேண்டுதல் வைக்கணும். இப்படி நம்ம வேண்டினா நமக்கு இந்த கடன் தீந்துருமா அப்படின்ற சலனமோ சந்தேகமோ இருக்கக்கூடாது. நேர்மறையான வேண்டுதல்கள் மட்டுமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனமுருகி வேண்டிட்டு இந்த பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அந்த முடிச்ச சாமியுடைய திருவுருவ பாதத்திலேயே வச்சிருங்க. எந்த இறை விக்கிரகமாவோ இல்லை எந்த இறை திருவுருவ படமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பாதத்தில் மனமுருக வேண்டி அந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுருங்க. அன்று இரவு நீங்கள் இப்போ காலையில் இந்த பூஜை செய்கிறீங்க, இந்த வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா அன்று இரவு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த எலும்புச்சம்பழம் முடிச்ச உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் தூங்கணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாயிட்டு அந்த எலும்புச்சம்பழம் அந்த முடிச்சை எடுத்து உங்கள் தலையை 3 முறை வலப்பக்கமாகவும் 3 முறை இடதுபுறமாகவும் சுற்றி நீர்நிலைகளில் கொண்டு போய் விட்டுருங்க. இந்த மாதிரி மாதத்தில் 3 முறை நீங்கள் செஞ்சுட்டு வர உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களை ஆட்டி படைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட ஏதாவது ஒரு வழியில் வாய்ப்பு அப்படின்றது அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து வீண் விரயங்கள் குறைந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு வரும். இந்த அற்புதமான பதிவை காளி மாதாஜி அம்மா அவர்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த பதிவை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.